Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சினிமாவில் வேண்டுமானால் விஜய் முதல்வராகவோ பிரதமராகவோ ஆகலாம், நிஜத்தில் ஆக முடியாது என்று நடிகர் பவர் ஸ்டார் கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்ற தனியார் பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆண்டு விழாவில் பேசிய அவர், சினிமா வேறு அரசியல் வேறு என்பதை விஜய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையில இருக்கிறோம், ஈஸ்வர் நாளை நினைச்சா கூட சிஎம்ஆ நடிக்கலாம், பிரைம் மினிஸ்டர் நடிக்கலாம். அது வேற, சினிமா வேற அரசியல் வேற. அதனால எல்லாமே சினிமா நினைச்சு நம்ம பேசக்கூடாது. வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு. நம்ம வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு உயிர் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த உயிரான வார்த்தையில நம்ம தமிழக முறையில தயவு செஞ்சு நீங்க மரியாதை கம்மியாவோ பேர் சொல்லியோ அவதூறு விஷயம் பேசாங்க. உங்களை மன்றாடி நான் கேட்கிறேன். ஒரு கூட பிறந்த உங்களுடைய விஜயோட அண்ணன் தான் கேட்கிறேன். வேணாம், நம்ம கட்சி நீங்க வளர்த்துருக்கீங்க, உங்களுக்கு நல்லது என்ன செய்யணும் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. உங்களுடைய கொள்கையை சொல்லுங்க, இல்ல அவங்க என்ன செய்யுது அதை எடுத்து சொல்லுங்க. அதை விட்டு தேவையில்லாத பேச வேணாங்கிறது எனக்கு தாழ்மையான வேண்டுகோள். தம்பி விஜய் அவர்களே, ஜோசப் விஜய் அவர்களே, உங்களை நான் மன்றாடி கேட்டுக்கிறேன். பேச அந்த மாதிரி நீங்க பேசாதீங்க. அது எனக்கும் இல்ல, என்னை சார்ந்த ரசிகர்களுக்கும் தாய்மார்கள் எல்லாருமே எனக்கு போன் வருது, நீங்க பேசணும்னா கரெக்டா அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த ஆதங்கம்? முதல்ல தட்டி கேட்டது நான் தான். அதுக்கு பின்னால் எத்தனையோ பேர் கேட்கறாங்க. அது இப்படி ஒருத்தரா கேட்கும் போது அவருடைய மனநிலை ரொம்ப வேதனைப்படுங்கிறது எனக்கு தெரியும். உங்களுடைய மன கஷ்டத்துக்காக நான் சொல்லல. நம்ம முதல்வர் யாரா நீங்களும் இல்லை, யாருமே பேசக்கூடாது. எந்த முதல்வருமே பேசாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, மக்கள் ஆட்சி, அதுக்கு நம்ம மரியாதை மதிப்பு கொடுக்கணும். வரக்கூடிய எலெக்ஷன்ல கண்டிப்பா திமுக அமோக வெற்றி பெறும். அவர்தான் சிஎம் ஆவாரு. ஆணித்தரமா நான் சொல்றேன். நன்றி. தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி கிட்ட மிரட்டல் போன், அதாவது மிரட்டல் அழைப்பு இல்ல அப்படிதான் வலைதளங்கள்ல போடுறாங்க. அந்த மாதிரிலாம் இல்ல. ரெண்டு பேரும் ரொம்ப அன்பாதான் பேசுறாங்க. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். எதாருமே புரிஞ்சு பேசுவேன். அந்த மாதிரிலாம் வரல. அவர் கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருக்காரு. அவங்க நிர்வாகிகள்லாம் ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க. யாருமே கடாங்க தெரிவிக்கல. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்றேன்னு ஆயிரம் சொல்லுவாங்க. எனக்கும் தம்பி விஜய்க்கும் தான் மனக்கஷ்டப்போடு. மற்றபடி ரசிகர்களுக்கோ அவங்க கட்சி நிர்வாகிகளுக்கோ எனக்கு எந்த விதமான மன உளைச்சல் யாருமே இன்னும் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும், தம்பி கூட யாருமே என்ன பேச மாட்டாங்க. நம்பிக்கை. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.